ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஜேடபிள்யூ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட் அப்படின்னா திட நிலை. ஸோ திட பொருட்களை பற்றி படிக்கக்கூடியது சாலிட் ஸ்டேட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், மோர் தென் 2 கொஸ்டின் யூஆர் லைக்லி தே கேன் ஆஸ்க். நம்ம தான் கெமிஸ்ட்ரியில் 30 யூனிட் இருக்கு, எல்லா கொஸ்டின்லேருந்து 4-5 கேள்வி தான் வராது ஃபிசிக்ஸில் இருக்கிற மாதிரிலாம். அப்போ எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால தான் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேச்சராகவே அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட யூனிட் கவர் பண்ணியாச்சுன்னா கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் போட்டே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு எப்படி லேர்ன் பண்ண முடியும்? ஃபிசிக்ஸ்னா கூட ஃபார்முலா படித்து சம் சால்வ் பண்ணிடலாம். பட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு எப்படி லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ வீடியோ எடுக்கிறோம், என்ன ஒரு 30 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான் கான்செப்ட். அந்த கான்செப்ட் வச்சு டெவலப் பண்ணக்கூடியதான் ஸ்டூடெண்ட்னுடைய ஒர்க். அதுதான் நீங்க அல்ட்ரா ஒர்க் பண்ணணும், அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், உங்க புக்கை ரெஃபர் பண்ணணும். வேற எதையுமே ரெஃபர் பண்ண வேணாம், உங்க ஸ்கூல் புக்கு அவ்வளவு தரமா இருக்கு, அதை ரெஃபர் பண்ணணும். எவ்ரிதிங் கான்செப்ட் சொல்ற பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறம் புக்ல ரெஃபர் பண்ணீங்களா, அந்த ஒருவேளை புரியாததுலாம் எழுதணும் அவசியம் இல்லை, அதை புரியுற மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். தட்ஸ் இட். அதுதான் நமக்கு தேவை. எக்ஸ்ட்ரா வளவலன்னு இருக்கிறதுலாம் தேவை கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் வேற எங்க லேர்ன் பண்ணுறது? எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்கறானே, அப்போ ஒரு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மினிமம் 100 கொஸ்டின் ஒரு யூனிட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ கொஸ்டின்ஸ் அப்போ மேக்கப் பண்ண தெரியணும். ஒன்றும் இல்லை, இப்போ டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால்னு இருக்கு அப்படின்னா எந்த ஆர்பிட்டால் வந்து கலர் கொடுக்கும், எந்த அயான் வந்து கலரை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ கலர் எப்போ கொடுக்கும்? எக்ஸைட்டேஷன் நடந்தால் தான் கலர் கொடுக்கும். கலர் எப்போ எக்ஸைட்டேஷன் நடக்கும்? அன்ஃபில்டு எலக்ட்ரான்ஸ், அதாவது பார்ஷியல் எதாவது சொல்லு பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கணும். அப்போ டி ஆர்பிட்டல் 0வா இருந்தால் எலக்ட்ரான்ஸே இல்லை, அப்போ அந்த இடத்துல போய் கலர் கொடுக்காது. டி ஆர்பிட்டல் ஹாஃப் ஃபில்டு அல்லது ஃபுல்லி ஃபில்டாக இருந்துச்சுன்னா கொடுக்காது. அப்போ பார்ஷியலி ஃபில்டு, அதுவும் எப்படி இருக்கும்னா எல்லாமே வந்து சிங்கிள் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருந்தால் மட்டும்தான் எப்படி நடக்கும், அந்த இது எக்ஸைட்டேஷன் நடந்து கலர் கொடுக்கும். இது கான்செப்ட் தெரியுது. இதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஆட்டம்ஸும் அதனுடைய அட்டாமிக் நம்பரும் வேணும். மோரோவர் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் கொஸ்டின்லே கொடுத்துருவான். சில ஸ்டாண்டர்டா இருக்கிறது மட்டும் தான் கொடுக்காம கேட்பா, அது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். 4-5 சம் அதே மாதிரி சால்வ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அப்ப இதுக்குன்னு யூ ஹேவ் டு அலோகேட் டைம். எஸ் பிளாக்ல எலிமெண்ட்ஸ் அந்த ஃபுல்லா பார்த்துட்டு இதுனா இது எங்க லொகேட் ஆகுதுன்னு பார்த்துட்டாலே போதும், அட்டாமிக் நம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே ஆர்கானிக், இந்த ஹாலஜன்ஸ் எல்லாம் தனியா படிக்கணும், அதுக்கெல்லாம் அது அந்த மாதிரி லொகேட் பண்ணி படிங்க. அந்த மாதிரி ஆர்கன்ஸ், அந்த என்ன சொல்றது, நோபல் கேசஸ் எல்லாம் தனியா லொகேட் பண்ணி படிக்கணும். தீஸ் ஆர் வந்து என்னது மேண்டேட்டரி ஒர்க் தட் யூ ஷுட் டூ. ஓகே, சரி நம்ம வந்து டாபிக் உள்ள போலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் யூனிட் தான். என்னது அப்படின்னா சாலிட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் சாலிட்னா நமக்கு என்ன தெரியும்னா டெஃபினட் ஸ்டேட். ஆட்டம்ஸ் வந்து கிறிஸ்டலைனா, அது கிறிஸ்டலைன்ங்கிற வேர்ட்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆட்டம்ஸ் எப்படின்னா நெருக்கி 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 அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட் இருக்காது. டிரான்ஸ்லேஷன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்டம் நெருக்கி நெருக்கி இருக்குன்னா ஆட்டம் இந்த டைரக்ஷன்ல இப்படியோ இப்படியோ மூவ் ஆகாது. பட் ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகும், உள்ளுக்குள்ளேயே வைப்ரேட் ஆகிக்கும். ஆட்டம் வைப்ரேஷன் இருக்கும், வைப்ரேஷனல் மோஷன் இருக்கும். பட் டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எந்த டைரக்ஷன்லையும் ஒரு இப்போ கேஸ் எப்படி மூவ் ஆகுது, வாட்டர் எப்படி இங்க இருந்து ஃப்ளோ ஆகுது, அப்படிலாம் ஆகாது. சாலிட் ஆகாது. there won't be any translational movement in a solid. ஓகே, அப்போ அதனால தான் நம்ம அது கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இருந்தாலும் சில சாலிட்ஸ் வந்து சூடோ சாலிட்ஸ் இருக்கு. சூடோ சாலிட்ஸ்னா போலி திட பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் போலி திட பொருட்கள், அதுவும் திட பொருட்கள் தான். பட் அமார்பஸ் சாலிட், அமார்பஸ். ஓகே, அப்ப அந்த சாலிட்லயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமார்பஸ் ஒன்னு இருக்கு, கிறிஸ்டலைன் ஒன்னு இருக்கு. இந்த 2 லைனா நம்ம பிரிக்கிறோம். அமார்பஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர். irregular arrangement of atoms irregular இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணுவோம். ஐசோட்ரோபிக். அது வந்து என்னது, ரப்பர், கிளாஸ், இது எல்லாமே அந்த இதுல வந்துடும். பட் வேறஸ் இஃப் யூ ஹவ் டேக்கன் கிறிஸ்டலைன் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு டைரக்ஷன்ல ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி, இப்படி போனா ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்படி போனா ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்படி போனா ஒரு ப்ராப்பர்ட்டி. பிகாஸ் த நேச்சர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல் ஸ்டாண்டர்டா நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்படி இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இது ஒரு மாலிகுல்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாலிகுல்ஸ், பெரிய பெரிய மாலிகுல்ஸ். அதே மாதிரி இது பெரிய பெரிய மாலிகுல்ஸ். ஓகே, இதே மாதிரி இப்போ இது சின்ன சின்ன மாலிகுல்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு டைரக்ஷன் போட்டீங்கன்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் எக்ஸிபிட் பண்ணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல போட்டீங்கன்னா எல்லாம் மிங்கிலாய் வருது. ஸோ த திங் இஸ், ஒரு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அந்த நீட்டான அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ண வைக்குது. ஆனால் மோரோவர் லாங் ரேஞ்ச், ரொம்ப நாள் டியூரபிலிட்டி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வேற அமார்பஸ் அப்படி கிடையாது. ஷார்ட் ரேஞ்ச், ஈஸியாக அது வந்து நம்ம பிரேக் பண்ணவோ இல்லை ஒரு கன்வர்ஷன் பண்ணவோ நம்மளால முடியும்.
முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலிட்ஸ் இது கிறிஸ்டலைன் சாலிட்ஸே வந்து 4 டைப்பா பிரிப்பாங்க. அந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அயானிக் சாலிட்ஸ். அயானிக் சாலிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் NaCl எடுக்கிறீங்க, இது ஒரு அயானிக் சாலிட். இது வந்து உப்பு ரொம்ப சிம்பிளா இதோட பாண்டை உடைச்சிடலாம், தண்ணியில போட்டா உடைச்சிடலாம், ரொம்ப சிம்பிளா உடைச்சிடலாம், வெரி வீக். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் சாலிட்ஸ் ஆர் அயானிக் சாலிட்ஸ். உங்க புக்ல தெளிவா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பான். அந்த அளவுக்கு டீட்டெயிலா படிக்காட்டி ஒரு கிளான்ஸ் ஆகுது பாத்துருங்க தயவு செஞ்சு. ஓகே, ஸோ ரொம்ப வீக், அதனுடைய நேச்சரே அதுதான். இதே பாத்தீங்க அப்படின்னா மெட்டாலிக். இப்போ நான் கான்செப்ட் தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல. அந்த சாலிட் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க. மெட்டல் இஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட், ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், strong. So these are the metals. Any metal that you have taken, that is metallic solid. அதே மாதிரி இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ், இரும்பு எடுத்து தட் இஸ் இரும்புங்கிறது நீங்க எடுத்த அந்த இரும்பு உலோகம் செகண்ட் ஆஃப் மெட்டல், மெட்டலிக் சாலிட். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கோவலன்ட் சாலிட், கோவலன்ட் பாண்ட், கார்பன் பாண்ட். ஓகே, அந்த கோவலன்ட் பாண்ட் வெரி ஸ்ட்ராங். தட் இஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா கிராஃபைட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதனால அது கோவலன்ட் சாலிட் தான், கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். பென்சில்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாலிகுலர் சாலிட் ரொம்ப வீக். CO2, H2 இந்த மாதிரி மாலிகுல்ஸ். இதுலயே போலார் மாலிகுல்ஸ், நான் போலார் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்கும். போலார் மாலிகுல்ஸ் இது எல்லாமே போலார் மாலிகுல்ஸ் தான். இது C+ னா O-, இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் சேர்ந்து அந்த சிமெட்ரி இல்லாம இருந்துச்சுன்னா, அசிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா, சிமெட்ரி இல்லாம அசிமெட்ரிக் அப்படின்னா அது அதாவது போலார் மாலிகுல்ஸ். நான் போலார்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாப்தலின், இந்த மாதிரி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும். அப்ப இது எல்லாமே என்னது அப்படினா சிமெட்ரிக்கலா இருக்கும் and டைபோல் மொமெண்ட் எஃபெக்ட் இருக்காது. பட் நீங்க வந்து டைபோல் மொமெண்ட் எஃபெக்ட் இருக்கும். அத வச்சு உங்க புக்ல கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. So these are the classification of crystalline solids. Okay, crystalline solids. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சாலிட்ஸ். இப்போ சாலிட்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு, அயானிக் மெட்டல் கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல்னா என்ன, லாட்டிஸ்னா என்ன? ஒண்ணும் இல்ல. கிறிஸ்டல் லாட்டிஸ்னா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுன்னா this is called lattice. இந்த அரேஞ்ச்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்படி நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்குதா லாட்டிஸ். இந்த பாயிண்ட் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இப்படி அடுத்ததுல அந்த சைடு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி கனெக்ட் ஆற இந்த டைரக்ஷனுக்கு பேரு மோட்டிஃப்னு சொல்லுவோம். மோட்டிஃப்ங்கிறது is a two-dimensional line or structure which connects a point to another point. ஓகேவா? இதே மாதிரி அங்க இருந்து ஒரு மோட்டிஃப் வரும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விடும். புரியுதா? அப்படி கனெக்ட் பண்ணி என்டையரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரே உருவாகி இருக்கும். ஓகே, எஸ். இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அகைன் கிளாசிஃபிகேஷனுக்கு தான் போவாங்க. வேற நமக்கு இல்லையா? ஸோ சிம்பிள் கியூபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியூப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே அந்த மாதிரி இருக்கு. இந்த கார்னர்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலா 8 வருதா, 8 கார்னர்ஸ்ல மட்டும் ஆட்டம் லொகேட் ஆயிடுச்சு. அது சிம்பிள் கியூபிக். அப்போ இதே மாதிரி அந்த சைடு ஒரு இது வந்து ஒரு யூனிட் செல்னா ஒரு கியூப், அதான் ஒரு யூனிட் செல்னு சொல்லுவோம். ஓகே, நான் சொல்ல மறந்துட்டேன். யூனிட் செல்னா ஒரு கியூப். ஓகேவா? இப்போ இது ஒரு யூனிட் செல், அந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்கும், இந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்கும். அப்ப என்ன ஆகுது? இதே மாதிரி இந்த சைடு இருக்கும், இந்த சைடு இருக்கும். எல்லா டைரக்ஷன்லயுமே யூனிட் செல் ஒரு ஆட்டம் எடுத்துட்டா எல்லா இடத்துலயும் அப்படியே நிறைய யூனிட் செல் இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த யூனிட் செல்ங்கிறது ஒரு யூனிட் செல் இதுக்கு மட்டும் காமனா இருக்க முடியாது, இன்னொரு யூனிட் செல்லுக்கு பொதுவா இருக்கும், அந்த டைரக்ஷன் வரதுக்கும் பொதுவா இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் செல் வந்து எத்தனைக்கு காமனா இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சிம்பிள் கியூபிக்கா இருந்தா ஃபேக்டர் 1/8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்ப சிம்பிள் கியூபிக்னா டோட்டலா 8 இருக்கு, 8/8 1. அப்ப இந்த சிம்பிள் கியூபிக் செல்லுக்கு பொருந்தக்கூடிய ஆட்டம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் a particular ஒரு யூனிட் செல்லுக்கு பொருந்தக்கூடியது ஃபார் a simple cubic cell அப்படினா only 1. அப்ப நம்ம கணக்குல 1 தான் எடுத்துக்கணும். ஓகே, 8ன்னு எடுக்க கூடாது. அதுக்கு அப்புறம் ஃபேஸ் சென்டர்ட் பாத்தீங்கன்னா FCC ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படினா ஃபேஸ்ல ஒவ்வொரு ஃபேஸ்ல இப்போ என்னன்னா இந்த ஃபேஸ்ல அந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் அப்ப 6 வரும். அதுக்கான ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா 1/2 which is equal to 3. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கார்னர்ஸ்லயே இருக்கும், ஃபேஸ் சென்டர்ல கார்னர்ஸ்லயே இருக்கும். அப்ப 8 × 1/8 இது வந்து 1. அப்ப டோட்டலா 4, 1 + 3. இதே மாதிரி பாடி சென்டர்ட் BCC னா பாடி சென்டர்ட், அங்கேயும் 8 as usual இருக்கும். அப்ப 1 பாடியில 1 இருக்கும். அப்ப டோட்டலா 2. பாடி சென்டர்ட் 1 அது காமனா வச்சுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி எண்ட் சென்டர்ட், எண்ட்னா என்னது? மேல 1 கீழ 1 இந்த டைரக்ஷன்ல மட்டும் இருக்கும். அப்ப இதுக்கு ப்ரொபோர்ஷன் வந்து 2 × 1/2 which is equal to 1. 8மே 8 × 1/8 அது as usual காமன் எல்லாத்துக்குமே. அப்ப இங்கேயும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து
2 தான், ஷேரிங் வந்து 2 தான். ஓகே எஸ். அப்ப இது வந்து நார்மலா சொல்றது. இந்த லாட்டிஸ் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து ஒரு 7 டைப் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் வந்து நேச்சரா அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ரோம்பிக், டெட்ராஹெட்ரல், கியூபிக், ஹெக்ஸகனல், மோனோக்ளினிக், அந்த மாதிரி கிளினிக், மோனோக்ளினிக், இந்த மாதிரி ஒரு 7 டைப்ஸ் பிரிச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான கான்செப்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். எப்படி பிரிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டைரக்ஷன் ஆக்சிஸ் இருக்குன்னா இந்த ஆக்சிஸ்ல அதை எடுத்துக்கக்கூடிய இடம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இது வந்து சி, இது வந்து பி. அப்ப என்ன நடக்கும்? இப்படி வரும். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு டைரக்ஷன். புரியுதா? அப்போ 3 ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணி ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து ஆல்பா, அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து காமா, இந்த ஆங்கிள் பீட்டா, இந்த ஆங்கிள் வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சு. 90 டிகிரி இருந்துச்சுன்னா கியூபிக்னு சொல்லிடுவோம், ஒரு கியூப்னு சொல்லிடுவோம். 90 டிகிரியா மாறும்போது தான் ஹெக்ஸகனல், 120 வந்துச்சுன்னா ஹெக்ஸகனல், அது நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி டிகிரி அண்ட் அந்த ஆல்பா பீட்டா காமாவை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைடை வச்சு ஈக்குவலா இருந்துச்சுன்னா கியூபிக். அப்போ அந்த மாதிரி வச்சுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. அது நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு மேபி ப்ராப்ளம் கேட்கலாம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி அண்ட் டென்சிட்டி. பேக்கிங் எஃபிஷியன்சி ஒரு பார்ப்போம், டென்சிட்டி ஒரு பார்ப்போம். ஓகே, இது வந்து நீங்க என்னன்னா ஒண்ணும் இல்ல, எல்லா ஸ்ட்ரக்சருக்கும்லாம் கேட்பாங்களான்னா 4 சிம்பிள் என் சென்டர் விட்டுங்க. சிம்பிள் சென்டர் கியூபிக், அதுக்கப்புறம் எஃப்சிசி, அதுக்கப்புறம் பிசிசி பாடி சென்டர், இந்த 3க்கு மட்டும் ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கியூபிக் வந்து இப்படி இருக்குன்னா இதனுடைய சைடு வந்து ஏன்னு தெரியும். ஆனா ஆட்டம் ஷேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே இதுல இப்படி இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்குமா, இங்க ஒரு ஆட்டம் இருக்கும், இங்க ஒரு ஆட்டம் இருக்கும், இங்க ஒரு ஆட்டம் இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும் ஆக்சுவலா ஆட்டம். ஓகேவா, இப்படி இருக்கும். இந்த மாதிரி 4 ஆட்டம் ஃபில் ஆயிருக்குமா. அப்போ இந்த இது வந்து ரேடியஸ் ஆர், இது வந்து ரேடியஸ் ஆர், டோட்டல் சைடு வந்து என்னது a. ஓகேவா, அப்போ 2r = a அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ r = a/2 நான் இங்க கால்குலேட் பண்றேனா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஃபேஸ் சென்டருக்கு r என்ன வரும், அந்த r வேல்யூ மட்டும் தனியா எழுதி மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதும், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பேக்கிங் எஃபிஷியன்சி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இந்த ஸ்பியரோட வால்யூம், இந்த ஒரு ஸ்பியரோட வால்யூம், இது ஒரு யூனிட் செல் சொல்லிட்டேன், ஒரு யூனிட் செல்ல ஒரு ஸ்பியரோட வால்யூம் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், அவ்வளவுதான். இப்போ சிம்பிள் கியூபோட டோட்டல் வால்யூம் என்னது, சைடு a. அப்ப a கியூப் தான் டோட்டல் வால்யூம். கரெக்ட்டா, ஒரு கியூபினுடைய வால்யூம்னா சைடு ஹோல் பவர் கியூப், இங்க சைடு வந்து a, அப்ப a கியூப் தான். இதே வந்து ஒரு ஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/3 πr கியூப். இந்த இடத்துல ரேடியஸ் ஃபுல்லா, ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் a ல பாத்தீங்கன்னா 4/3 π a cube divided by 8. ஏன்னா a/2 வந்து r க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்போ 1 2, அப்ப என்ன வருது, π/6 வருது இல்லையா? கரெக்ட்டா, π/6 a cube. இது கேன்சல் பண்ணி into 100 போட்டீங்கன்னா approximately 54 something percentage வரும். இதே மாதிரி 52 ஓ 54 வரும் பாத்துக்கங்க. அதே மாதிரி ஹெக்ஸாகனல் க்ளோஸ்ட் பேக் 74 வரும். இதே மாதிரி கியூபிக்கும் வரும். கியூபிக்கும் ஹெக்ஸாகனல் ஆல்மோஸ்ட் ஒண்ணா வரும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பெர்சன்டேஜ். அந்த ரேடியஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு, ரேடியஸ்க்கு ஃபார்முலா என்ன, பெர்சன்டேஜ்க்கு ஃபார்முலா என்ன, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. டென்சிட்டி பாத்தீங்க ரோ அப்படின்னா நமக்கு டென்சிட்டினா என்ன தெரியும், இந்த இடத்துல d சும்மா உங்க கன்வீனியன்ஸ்க்கு நான் வைக்கிறேன். மாஸ் பை வால்யூம் எனக்கு தெரியுமா? எஸ் ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வால்யூம்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கியூபிக்கே எடுக்கிறேன். சிம்பிள் கியூபிக் வால்யூம்னா என்னது, a கியூப். ஓகே, a கியூப் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ்னா எனக்கு டைரக்டா கண்டுபிடிக்கணும். மாஸ்னா இப்போ ஆட்டம்ஸை வச்சு எவ்வளவு ஆட்டம் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு யூனிட் செல்லுக்கு எவ்வளவு ஆட்டம் ஷேர் ஆகும். கரெக்டா, ஒரு யூனிட் செல்லுக்கு எவ்வளவு ஆட்டம் ஷேர் ஆகும். அப்போ ஆட்டம்ஸ் ஓகே belongs to particular unit cell, okay, particular unit cell, okay, into mass of one atom, ஆமா கரெக்ட் தானப்பா. ஒரு ஆட்டமினுடைய மாஸ் அது வந்து டோட்டலா அந்த யூனிட் செல்லுக்கு எவ்வளவு ஆட்டம்ஸ். நீங்க வந்து சிம்பிள் கியூபிக்னா 8 ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்க கூடாது. காமனா எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு, 1 தான் இருக்கு. அப்போ அந்த காமன் இன்டு மாஸ் ஆஃப் 1 ஆட்டம், 1 into m, இதை அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போ இந்த மாஸ் ஆஃப் ஆட்டம் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ்னு எடுக்கிறப்போ மாலிகுலர் மாஸ் ஓகேவா டோட்டல் மாலிகுலர் மாஸ் வேணும் டிவைடட் பை எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு, அதாவது அவோகேட்ரோ நம்பர். கரெக்டா? அவோகேட்ரோ நம்பர் அதுதான் என்னது ஒரு ஆட்டமினுடைய மாஸ் எனக்கு கிடைச்சிருமா. அப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மாஸ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை அவோகேட்ரோ நம்பர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ டோட்டலா எனக்கு மாஸ் எப்படி கிடைக்கும்? டோட்டல் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் 1 × கேபிட்டல் M டிவைடட் பை NA. இது வந்து மாலிகுலர் மாஸ் அவோகேட்ரோ நம்பர். இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப டென்சிட்டி which is equal to mass divided by NA into வால்யூம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் A³. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாலிகுலர் மாஸ் அவோகேட்ரோ நம்பர் கொடுத்து சம் கேட்கலாம், சைடு கொடுத்து டென்சிட்டி கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம். உங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இது டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ பேக்கிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அது என்ன க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர், ஹெக்ஸாகனலி பேக்டு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர், ஹெக்ஸாகனலி பேக்டு ஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே கிடையாதுப்பா. இப்போ இந்த மாதிரி 3 ஸ்பியர்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பியர்ஸ் வச்சிருக்கேன். அகைன் பாத்தீங்கன்னா இப்படி வைக்கிறேன். ஓகே, வெயிட் ஓகே, இப்படி ஃபார்ம் பண்றேன். ஓகே, இப்படி ஃபார்ம் பண்றேன் அண்ட் இப்படி ஃபார்ம் பண்றேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்களேன். இதை பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குதா? இதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்குது Y ஷேப்ல இருக்கு. Y டைப் ஆஃப் இதுன்னு சொல்லிடலாம். இது வந்து X டைப் ஆஃப் voids. voidsனா ஹோல், கேப், பெண்டிங் இருக்கிற கேப். அப்ப இது X டைப், இது Y டைப். ரொம்ப சிம்பிள். X டைப், Y டைப், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இப்போ X டைப் இருக்குல்ல, X டைப்னா என்ன சொல்லிருக்கேன்? மேல. இந்த X டைப்ல மேலேயே இன்னொன்னு பேக் வைக்கிறேன், இங்க மேல வைக்கிறேன், இங்க மேல வைக்கிறேன். இங்க வேற எங்க இருக்கு? இங்க X டைப் இருக்கு, இங்க X டைப் இருக்கு, இங்க X டைப் இருக்கு. அப்போ ஒரு முதல்ல ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் X டைப் ஆஃப் வாய்டா பார்த்து அதுக்கு மேல இன்னொரு லேயர் வச்சுட்டே வரணும். அதே மாதிரி X டைப் ஆஃப் வாய்டா பார்த்துட்டு வச்சுட்டே வரணும். அது வந்து ஹெக்ஸாகனலி க்ளோஸ்ட் பேக் ஸ்ட்ரக்சர். அப்படி வைக்காம Y டைப் இருக்கு இல்லையா, இந்த Y டைப்பா பார்த்து வச்சேன்னா அது கியூபிக் க்ளோஸ்ட் பேக்கெட் ஸ்ட்ரக்சர். உங்க புக்ல தெளிவா அந்த நீட்டா 3 டைமென்ஷனல் டயகிராம் கொடுத்துருப்பாங்க. புரியலன்னா அகைன் நான் தனியா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட சொல்றேன், பர்சனல் குரூப்ல. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்லயே ஃபில் பண்ணா ஹெக்ஸாகனல் எப்படி வாய்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதுக்கு மேலேயே இன்னொன்னு வைக்கணும். ஓகே, இப்படி இருக்கா? அப்ப இது வந்து என்னது? X டைப், இதுக்கு மேலேயே வைக்கணும். சப்போஸ் அப்படி வைக்காம இந்த Y டைப் மேல வச்சா அது க்ளோஸ்லி, அது வந்து என்னது? கியூபிக் க்ளோஸ்ட் பேக் ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். சோ அப் டு திஸ் உங்க பேக்கிங்கும் முடிஞ்சிருச்சு, பேக்கிங் எஃபிஷியன்சி இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டிஃபெக்ட்ஸ். இப்போ டிஃபெக்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காதுப்பா. டிஃபெக்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இருக்காது. இப்போ இந்த டிஃபெக்ட் தான் எப்படி பிரிப்பாங்கன்னா பாயிண்ட் டிஃபெக்டா இல்லாட்டி லைன் டிஃபெக்டா. ஓகே, பாயிண்ட் டிஃபெக்ட்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் டிஃபெக்டா இருக்கும். லைன்னா அந்த என்டையர் சீரிஸ்லயே இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் இருக்கு, இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் டிஃபெக்ட் இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க இந்த மாதிரி லைன்ல அப்படியே ஒரு லைனா டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஒரு விரிசல் விழுது, இதெல்லாம் லைன் டிஃபெக்ட் தானப்பா. ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது, ஆட்டம்ஸ் மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இப்போ லைன் டிஃபெக்ட் தான் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா நிறைய கிளாசிஃபிகேஷன் அவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பாயிண்ட் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட் பார்த்தாச்சு. இப்போ அந்த லைன் டிஃபெக்ட், பாயிண்ட்னா சிம்பிளா சொல்லிச்சு. லைன் டிஃபெக்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஓகே, ஸ்டாய்ச்சியோமெட்ரிக். ஓகே, அண்ட் செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட். செகண்ட் டைப் ஆஃப் டிஃபெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இம்பியூரிட்டிஸ். ஓகேவா? impurities. third type of defects பாத்தீங்க அப்படின்னா என்னது? excess of metal, அதாவது non stoichiometric. ஓகேவா? non stoichiometric. ஓகே, அவ்வளவுதான். இப்போ என்னதுன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்னா ரெண்டு டைப், ஃப்ரெங்கல் அண்ட் the short key defect னு சொல்லுவாங்க. ஃப்ரெங்கல் அண்ட் ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல் குறைபாடு, ஷார்ட் கீ குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரெங்கல் ஷார்ட் கீ, ஃப்ரெங்கல் அப்படினா is nothing but dislocation. ஆட்டம்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்லோகேட் ஆகுது. ஷார்ட் கீனா வேக்கன்ட் ஆகுது, வேக்கன்ட் ஆகும். அவ்வளவுதான். நீங்க புக்ல ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். Ag chloride, ஓகே, சில்வர் குளோரைட் அண்ட் NaCl. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் இம்பியூரிட்டிஸ். இம்பியூரிட்டிஸ்னா ஏதாவது கசட் அந்த மாதிரி படிஞ்சிருது மெட்டல்ஸ் மேல, அது அப்படியே மெட்டலாவே அது அப்படியே படிஞ்சு அந்த மெட்டலோட நேச்சராகவே மாறிடும். அது ஒரு டைப் ஆஃப் டிஃபெக்ட். அதனால அந்த ரெகுலாரிட்டிஸ் இர்ரெகுலரா இருக்கும் அந்த மெட்டலோட ஷேப்.
நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக்னா எக்ஸஸ் ஆஃப் மெட்டல்ஸ் சேர்றது, நார்மலா இருக்காம எக்ஸஸ் ஆஃப் மெட்டல் சேர்றது. ஸோ அப் டு திஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஓவர் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டக்டிவிட்டி இருக்கு. கண்டக்டிவிட்டி இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த சாலிட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணும்? சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் ஒன்னு பிரிக்கலாம். இந்த கண்டக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். சோ இது என்ன பண்ணும்னா அதிகமா கண்டக்டிவிட்டி இருக்கும். இதே வந்து செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னா பார்ஷியலி கண்டக்ட் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லா கண்டக்ட் பண்ணாது, பார்ஷியலி. அதே மாதிரி என்னது இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா கரண்டை கண்டக்ட் பண்ணாத இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு. இது என்ன காரணத்தினால கரண்ட் கண்டக்ட் பண்ணுது, ஏன் பண்ண மாட்டேங்குது, ஏன் பாதியா பண்ணுது அப்படின்னா இது வந்து பேண்ட் தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க நெட்ல இது டீடைலா வேணா உங்க புக்ல இருக்காது, எக்ஸ்ட்ரா கான்செப்ட் நெட்ல தேடி பாருங்க, பேண்ட் தியரி டீடைலா கிடைக்கும். ஓகே ஸோ இந்த பேண்ட் தியரி அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே பேண்ட் தியரி இப்போ வேலன்ஸ் பேண்ட் கண்டக்டிவ் பேண்ட்ஸ் இருக்கு. ஓகே கண்டக்ஷன் பேண்ட் இது வைங்க, வேலன்ஸ் பேண்ட்னு வைங்க. ஓகே இப்போ இது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க தான் ஒரு இணைதிறன் எலக்ட்ரான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது ஜாயின் ஆகுதோ ஜாயின் ஆகாததோ இங்க தான் இருக்கும். கண்டக்ஷன் எலக்ட்ரான் வந்து இங்க இருக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரான். சோ இந்த வேலன்ஸ் நெகட்டிவ். அப்ப இதுக்குமான அந்த எனர்ஜி லெவல்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் எப்படி எக்ஸைட் ஆகும் அப்படின்னா வேலன்ஸ்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எக்ஸைட் ஆகும். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே வேலன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா அல்லது நெகட்டிவ்ல இருந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து போய் கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அப்படி போகும்போது தான் என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ரெண்டுமே ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி கேப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து உடனே கண்டக்ட் பண்ணிடும் எலக்ட்ரிசிட்டியை. அப்ப கண்டக்ஷன் அதிகம். இப்போ இந்த இடத்துல கண்டக்ஷன் பேண்ட் இருக்கு, இந்த இடத்துல வேலன்ஸ் பேண்ட் இருக்கு, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா? அப்ப என்ன பண்ணும், இங்க இருந்து அங்க போகணும்னா இடையில இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அதை தாண்டி போகணும், அதனால பார்ஷியலா கண்டக்ட் பண்ணும். அப்ப இது செமி கண்டக்டர்ஸ். இந்த வேலன்ஸ் பேண்ட் வந்து ரொம்ப இந்த எனர்ஜி கேப் வந்து ஹைலி டீவியேட்டட் ஆச்சு, தட் இஸ் இன்சுலேட்டர்ஸ் கரண்டே கண்டக்ட் பண்ணாது, டக்குன்னு கண்டக்ட் பண்ண முடியாது, ரொம்ப டீவியேஷன், அதை தாண்டி போக முடியாது, அது அப்படியே நின்றும் அந்த இடத்துலயும். So that is insulation. அதே மாதிரி இந்த இதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ் ரெண்டு டைப், n டைப் p டைப் இருக்கு. n டைப் செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 14th குரூப் எலிமெண்ட்ஸ் 15th ஓட டோப் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான பாஸ்பரஸோட சேர்க்கிறது, சிலிக்கான் பாஸ்பரஸோட சேர்றது, சிலிக்கான் 14th குரூப், பாஸ்பரஸ் 15th குரூப். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது அப்படி ரிவர்ஸ் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். இந்த இடத்துல ஹோல்ஸ், இதே வந்து p டைப் செமிகண்டக்டர் அப்படின்னா n நெகட்டிவ், அப்ப எலக்ட்ரான்ஸ், p னா பாசிட்டிவ், அப்போ என்னது ஹோல்ஸ்னால நடக்கும். ஹோல்ஸ்னா வேலன்ஸ். அப்ப வேலன்ஸ்னா என்னதுன்னா குரூப் 14 வந்து 13 ஓட சேரும்போது, ஓகேவா, அப்ப 14 ஜெர்மானியம் போரானோட சேருதுன்னா எக்ஸஸ் எலக்ட்ரான், அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னா போய் கண்டக்ஷனை கண்டக்ட் பண்ணும். இதெல்லாம் டீடைலா நீங்க n டைப் p டைப் பண்ணிக்கமா, நீங்க பிசிக்ஸ்ல வேற எதுலயே படிச்சிருப்பீங்க, அது படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் விட்டுக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே எஸ், இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் டிசைட் பண்ணுவாங்க கண்டக்டிவிட்டி வச்சு. தட் இஸ் டயாமேக்னெட்டிசம், பாராமேக்னெட்டிசம், ஃபெர்ரோமேக்னெட்டிசம். இதையும் நீங்க அநேகமா பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க மேக்னெட்டிசம் டாபிக்ல. ஓகே இப்போ டயா அப்படின்னா என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே வீக்கா ரிப்பெல் பண்ணும், அதாவது ரொம்ப அட்ராக்ஷன் இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட அட்ராக்ஷனே சுத்தமா இருக்காது. ஆனா பாரா அப்படின்னா அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏன்னா டைபோல் மொமெண்ட் இருக்கும் பாராமேக்னெட்டிக். நம்ம பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இல்லையா, அதை நம்ம பார்த்திருக்கோம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஃபெர்ரோமேக்னெட்டிசம் அப்படின்னா ஹைலி அட்ராக்டட் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இரும்பு ஹைலி அட்ராக்டட் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும். எஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபெர்ரோமேக்னெட்டிசமே 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஃபெர்ரோமேக்னெட்டிசம், அதுக்கப்புறம் ஆன்டி ஃபெர்ரோமேக்னெட்டிசம், ஃபெர்ரி மேக்னெட்டிசம். ஃபெர்ரோ, ஆன்டிஃபெர்ரோ, ஃபெர்ரி, FERRI, ஃபெர்ரி. ஓகே இது என்ன, மாலிகுல்ஸ் உடைய அரேஞ்ச்மெண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட்டை காட்டாது, ஃபெர்ரோ மேக்னெட்டிசமே இருக்காது, ஆனா அந்த மெட்டீரியலுடைய நேச்சர் இருக்கும், அதனால ஆன்டிஃபெர்ரோ. இது வந்து ரெண்டும் கலந்த இதா இருக்கும், ஃபெர்ரி, அவ்வளவுதான். ஸோ அப் டு திஸ் உங்க சாலிட் ஸ்டேட் ஓவர். ரிமைனிங் கொஸ்டின் ப்ராக்டிஸ் நம்ம அஸ்யூஷுவல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பார்ப்போம். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா we can achieve easily. ஓகே நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ், கொஸ்டின்ஸ் வழியா லேர்ன் பண்றது, கான்செப்ட் தெரிஞ்சாச்சு அவ்வளோ, இதுக்கு மேலே படிக்கூடாது. கொஸ்டின்ஸை பார்த்து அது வழியா லேர்ன் பண்ணணும், அதுதான் பெஸ்ட் மெத்தட், அது மட்டும் தான் பெஸ்ட் மெத்தட். டெஃபினட்டா உங்களால முடியாது, அதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா. எஸ், ஸோ நம்ம நாள் அதிகமாக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எஸ், தேங்க்யூ.